ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிஎஃப்டி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோன்னா வந்து காஷியன். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வந்து காஷியன் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ காஷியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காஷியன். ஓகே. யா. ஸோ காஷியன் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அ டிஎஃப்டி சாஃப்ட்வேர். ஸோ இந்த காஷியன் சாஃப்ட்வேர் நம்ம எல்லா டிஎஃப்டி மாதிரி எல்லா சிஸ்டமுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து அஹ், சில டிஎஃப்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சில பேர் லேப்டாப் வந்து லோக்கல் லேப்டாப்பில் ரன் பண்ணுறவங்களா இருப்பீங்க. சில பேர் வந்து ஹெச்பிசி ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் இல்லை சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மணி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் ரன் பண்ணுறவங்களும் இருக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு வேளை டிஎஃப்டியை நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டரில் பர்சனல் லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, நம்ம அந்த அளவுக்கு ஹை இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து இருக்காது. முக்காவாசி பேருக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா, நம்ம ஈஸியா எல்லாருமே டிஎஃப்டி பண்றதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு வேள இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸு ஸோ மெட்டீரியல்ஸ் நார்மலாக பிரிச்சோன்னா வந்து ஆர்கானிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் அதாவது இந்த சிஹெச்3, சிஓஹெச், சிஓ, அதுக்கப்புறம் மெட்டல் பாண்ட் சிஹெச்3, இல்லைன்னா ஏதாவது ஃபார்மசி பேஸ்டு கெமிக்கல்ஸு, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் சரிங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறமா பல்க் மெட்டீரியல்ஸு சரிங்களா? ஸோ பல்க் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போத் ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. அதே மாதிரி கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்ஸுக்கும் பல்க்குக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. பல்க் மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது இம்ப்யூரிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிளஸ்டர் அப்படிங்கிறது பல்க் சைஸில் இருக்கும், ஆனால் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஜிங்க் ஆக்சைடு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ ஜிங்க் ஆக்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஜிங்க் ஆக்சைடும் இருக்குது, நானோ ஜிங்க் ஆக்சைடும் இருக்குது. ஸோ நானோ சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம நானோ மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நானோ சைஸ் இல்லை அப்படின்னா நம்ம அது பல்க் மெட்டீரியல்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பல்க் மெட்டீரியல்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஜிங்க் ஆக்சைடு மெட்டீரியலை நீங்கள் பல்காக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இம்ப்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஒருவேளை இம்ப்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இல்லை, பட் ஆனால் அது பல்க் சைஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மெட்டீரியல் வந்து ஓரளவு கிளஸ்டர் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பல்கா, கிளஸ்டரா, ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக் மெட்டீரியலா அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூவில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ காஷியன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காஷியன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கறது வந்து எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸு, பல்க் மெட்டீரியல்ஸ், கிளஸ்டர் மெட்டீரியல்ஸ் சரிங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து காஷியன் வந்து ஈஸியாக டிஎஃப்டி ஆன்சர்ஸை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டுமே நம்ம எடுத்து அந்த மெட்டீரியலை நம்ம வந்து இன்புட்டை நம்ம கொடுத்து டிஎஃப்டி பண்ணுறோம். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா பென்சினு, ஃபீனாலு சரிங்களா, இது இல்லாமல் கூட ஆர்கானிக் மெட்டீரியலுக்குள்ள தான் வரும். ஓகே. ஸோ இப்போ பென்சின் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்புட்டில் வெறும் பென்சினை மட்டுமே நீங்கள் வரைஞ்சி இன்புட்டாக கொடுத்து டிஎஃப்டி எடுப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஜிங்க் டோப்டு பென்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் ஜிங்க் டோப்டு பென்சின்னா பென்சின் ரிங்கில் ஏதோ ஒரு மெட்டீரியல் மட்டுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் அந்த ஜிங்க் மெட்டீரியலை போட்டு நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. பல்க் மெட்டீரியல்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஜிங்க் ஆக்சைடு தான், பட் ஆனால் பல்க் ஃபார்மில் பெருசாக நிறைய ஜிங்க் ஆக்சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் போடுவீங்க. ஸோ அப்போ வந்து ஒரே மெட்டீரியல் தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் பல்க் மெட்டீரியல்ஸ், கிளஸ்டர்ஸ், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாம்பிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காஷியனை தாராளமாக யூஸ் பண்ணலாம். காஷியன் வந்து ஈஸியாக உங்களுக்கு பதில் கொடுக்கும். நீங்கள் இன்ஆர்கானிக் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இன்ஆர்கானிக் பண்ணலாம். பட் ஆனால் இன்ஆர்கானிக்கில் உங்களுக்கு ரிசல்ட்டு அந்த ப்ராசஸிங் டிஎஃப்டி ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் லேட். ஸோ நான் எதை கம்பேர் பண்ணி இதில் லேட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா குவாண்டம் எக்ஸ்பிரஸோ சரிங்களா. ஏன்னா நான் குவாண்டம் எக்ஸ்பிரஸோ அதுக்கப்புறம் வேஸ்ப்பு சரிங்களா. ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது காஷியன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு ஸ்லாபாக இருக்கட்டும்,
இல்லைன்னா ஒரு சூப்பர் செல்லா இருக்கட்டும். இந்த மாரி இருக்கக்கூடிய சாம்பிள்ஸா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க குவாண்டம் எக்ஸ்பிரஸோ இல்லைன்னா வாஸ்ப்புக்கு நீங்க போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குவாண்டம் எக்ஸ்பிரஸோ, வாஸ்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து நீங்க ஆர்கானிக் பல்க் மெட்டீரியல்ஸ் கிளஸ்டர்ஸும் நீங்க பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. அத நான் இந்த சீரிஸ்ல ஒண்ணொண்ணு நான் சொல்றேன். பட் ஆனா நீங்க பேசிக்கா நீங்க ஆர்கானிக் பல்க் கிளஸ்டர் மெட்டீரியல்ஸ் டைப்ல இருந்துச்சு. நீங்க வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா காஷியனுக்கு போயிடுங்க. காஷன் ரொம்ப ரொம்ப அ அ சீக்கிரமா உங்களுக்கு பதில் குடுக்கும். இல்ல இந்த கேட்டகரில இல்ல, இன்ஆர்கானிக்ல நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்லாப்ல நான் வந்து ஸ்டடி பண்ணணும். ஒரு பர்ட்டிகுலர் பிளேன்ல இல்ல பர்ட்டிகுலர் சூப்பர் செல்ல நான் கிரியேட் பண்ணி நான் பண்ணணும். அப்படின்னு அந்த மாரி நீங்க இப்போ ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து குவாண்டம் எக்ஸ்பிரஸோ, வாஸ்ப் அந்த மாரி நீங்க போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒண்ணு நீங்க காஷியன் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க இன்னும் ஃபாஸ்ட்டா குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஸ்டுடியோ. மெட்டீரியல் ஸ்டூடியோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் காஸ்டான கமர்ஷியல் ப்ராடக்ட் தான். ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் அடிச்சா வரும், லைசன்சிங் கூட சேர்ந்து வரும். நீங்கள் லைசன்சிங் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் நான் ஃபியூச்சரில் நான் போடுறேன். ஸோ மெட்டீரியல் ஸ்டூடியோலையும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிமோல் 3ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இருக்குது மெட்டீரியல் ஸ்டூடியோவில். ஸோ அந்த மெட்டீரியல் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம காஷியன் யூஸ் பண்ணி ஆர்கானிக் பல்க் கிளஸ்டருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து சும்மா ஆர்கானிக் மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டு ஒரு பென்சின் ரிங் நம்ம ஜென்ரல் நம்ம வரைஞ்சி அந்த பென்சின் ரிங்லேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு இங்கே பார்ப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட வந்து காஷியன் 9.9 டபிள்யூவும் அதே மாதிரி காஸ் வியூவில் வந்து 6.0வும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து நெட்டில் நீங்கள் ஈஸியாக அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் காமிக்க முடியாது ஏன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பட் சும்மா நான் பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் வியூ 6.0 டவுன்லோட் அப்படின்னு அடிச்சேன்னா நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு காஸ் வியூ இருக்குது. நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரொஃபசர்ஸு இல்லைன்னா உங்களால் பே பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து மற்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்ஸஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நெட்லேயே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு காஸில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் படித்து ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காஷியன்.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அங்கே வந்து எஃப்ஏக்யூஸ் நிறையா இருக்குது, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஃப்ஏக்யூ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இது 2 இருக்குது. ஸோ இதே தான் உங்கள்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ காஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட் நமக்கு ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த இன்புட்டை நம்ம காஸ் வியூவில் கொடுத்து காஷியன் 9W மூலமாக நம்ம வந்து கால்குலேஷனை நம்ம பண்ண வைப்போம். பண்ணிட்டு நம்மளுக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் காஸ் வியூ. ஸோ காஸ் வியூ ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்ன மாலிகுல் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாலிகுல் இங்கே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையணுமோ அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் பென்சின் நானும் வரையணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிற இந்த 2வது ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ தான் இம்பார்ட்டண்ட்டான லைன். ஸோ இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C⁻6ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பீரியாடிக் டேபிள் வந்துடும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் நீங்கள் என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஜிங்க்னா ஜிங்கு, எம்என்னு, அதுக்கப்புறம் டங்ஸ்டென்னு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எந்த ஒரு எலிமெண்ட்டை நான் கிளிக் பண்ணாலும், இப்போ கால்சியமை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது நேச்சர் பேஸ் பண்ணி அந்த கெமிக்கல் நேச்சர் பேஸ் பண்ணி என்ன மாதிரி பாண்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு சஜஷன்ஸில் காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பாண்ட் வரையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நான் எங்கிருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்டி ஃபஸ்ட்டு எடுக்கணும். எக்ஸ்ஆர்டி எடுத்துட்டு அந்த எக்ஸ்ஆர்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் குரூப்பு அந்த ஸ்ட்ரக்சர் டெட்ராகனலா ஆக்டாஹெட்ரலா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ மூலமாக நம்ம காம்படிஷனல் அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா காம்படிஷன் பண்ணவங்க எல்லாருமே ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தா அது ஸ்ட்ரக்சர் டேரெக்டாக நீங்கள் வரைஞ்சா போதும்.
ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்புட் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன். என்னன்னா ஓப்பன் போர்டு போய்ப்போம். ஓகே. ஸோ சரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்களே, ஸோ அதுலேருந்து இன்புட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ இந்த சாம்பிளை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்டி நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ எக்ஸ்ஆர்டி நீங்கள் வந்து அந்த டெக்னீஷியனுக்கு கொடுத்து நீங்கள் ரிசல்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ஆர்டி கிராஃபும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்ஆர்டி கிராஃபில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறையா பீக்ஸு நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இந்த எக்ஸ்ஆர்டி பீக் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்ஆர்டி டெக்னீஷியன் கிட்ட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதுக்கான ஜேசிபிடிஎஸ் கார்டுன்னு கேளுங்க. ஜேசிபிடிஎஸ் கார்டு இல்லைனா ஐசிடிடிஏ, சரிங்களா? இல்லைனா ஏதாவது ஒரு டாட் சிப் ஃபைல். சிப் ஃபைல் அப்படிங்கிறது கிறிஸ்டலோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் ஃபைல்னு சொல்லுவாங்க. சிப் ஃபைலு. ஸோ இந்த 3ல ஃபைல்ஸ் வந்து நீ இந்த டெக்னீஷியன் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த டெக்னீஷியனே வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த டெக்னீஷியன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு ஜிங்க் ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிங்க் ஆக்சைடுக்கான சிஃப் டேட்டா ஜேசிபிடிஎஸ் இல்லைன்னா ஐசிடிடி வந்து எக்ஸ்ஆர்டி டெக்னீஷியனுக்கிட்ட நீங்கள் கேளுங்க. அப்போ எக்ஸ்ஆர்டி டெக்னீஷியன்கார வந்து இல்லை அப்படி மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நெட்டுக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட நான் பண்ணது ஜிங்க் ஆக்சைடு கரெக்டா? ஸோ இப்போ ஜிங்க் ஆக்சைடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ஆர்டியை நம்ம எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வெப்சைட்ஸ் என்னென்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மெட்டீரியல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஓடி எக்ஸ்ஆர்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா கிறிஸ்டலோகிராஃபிக் ஓப்பன் டேட்டாபேஸ் அதான் சிஓடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஓடி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 2 பேசிக்காக இதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு பதில் வந்தே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சிஓடி வெப்சைட்டு ஒன்று மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ மெட்டீரியல் ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மெட்டீரியல் ப்ராஜெக்டில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் சாரி ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் ஐடியிலே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணிக்கிறேன். நான் அது ஏற்கனவே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு மேபி அது இதெல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் என்னோடது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளில் ஜிங்க் ஆக்சைடு சொன்னேன். ஸோ ஜிங்க் ஆக்சைடை நான் வந்து எழுதிட்டேன். ஸோ இப்போ ஜிங்க் ஆக்சைடு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிங்க் ஆக்சைடோட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து ஒருவேளை நீங்கள் கியூபிக் ஃபேஸா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கியூபிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கியூபிக்குடைய ஸ்ட்ரக்சர் ஜிங்க் ஆக்சைடோடது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட எக்ஸ்ஆர்டியோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் கீழே போயிட்டு நீங்கள் ஸ்பெக்ட்ராவில் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் போட்டிருக்காங்களா இங்கே ஜென்ரேட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ஆர்டி ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க மவுஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 தீட்டா வந்து 39.589ல் இருக்குது. அதோட இன்டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்கில் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெச்கில் பிளேனும் உங்களுடைய எக்ஸ்ஆர்டி இருக்கு இல்லையா? உங்களுக்கு எக்ஸ்ஆர்டியில் வந்த எக்ஸ்ஏ என்ன சொல்றது பிளேன்ஸ் பீக்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர். ஒருவேளை இந்த பீக் மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா பேக் போயிட்டு இப்போ நம்ம வந்து கியூப் கிளிக் பண்ணியிருந்தோம். கியூப் மேட்ச் ஆகல. ஸோ இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராகனல் இருக்கு, ஹெக்ஸாகனல் இருக்குது, ஆர்த்தோரோம்பிக் இருக்குது, ட்ரைக்ளினிக் இருக்குது, ட்ரைகோனல் இருக்குது, மோனோக்ளினிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்னொன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ கிளிக் பண்ணிட்டு திரும்பியும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த பீக் மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரால் கீழே பண்ணி ஸ்க்ரால் போயிட்டு இங்கே ஸ்பெக்ட்ரால ஜென்ரேட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தனியாக திரும்பியும் பேட்டர்ன் வரும். இது பார்த்தீங்களா அதோட பேட்டர்ன் வேறு.
இப்போ வந்து பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த பீக்ல வரக்கூடிய பீக்ஸ் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து இது டிஎஃப்டியா தான் பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பீக் பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பீக் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல, அது வேற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பீக் பொசிஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுல இருக்க எல்லா பீக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய எக்ஸ்ஆர்டியில் இருக்கக்கூடிய ஹை இன்டென்சிட்டி பீக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹையா இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி பீக்ஸ் மட்டுமே ஓரளவு மேட்ச் ஆனா போதும். ஒரு 70 மினிமம் 75% இல்லைன்னா ஒரு 80% ஒரு 10 ஹை இன்டென்சிட்டி பீக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 7 ஹை இன்டென்சிட்டி பீக்ஸ் மேட்ச் ஆனா கூட அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து, இங்க ஜஸ்ட் மவுஸ் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு. இது கிளிக் பண்ணிட்டு இங்க சிஃப் சிமெண்ட்ரைஸ்டுன்னு இருக்கும். நீங்க சிஃப் அமுத்துனீங்களா ஓகே, சிமெண்ட்ரைஸ்டு அடிச்சாலும் ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ சிமெட்ரி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் இந்த ஹாஃபா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பக்கமும் இருக்கக்கூடிய வேவ் லென்த் சாரி பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள் ஒரே மாரி இருக்கும். ஸோ அதான் சிமெண்ட்ரைஸ்டு. இல்லன்னா அப்படின்னா நார்மலான சிப் ஃபைல். ஸோ நீங்கள் பல்க் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிமெண்ட்ரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. நீங்கள் ஒருவேளை ரொம்ப கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணீங்கன்னா சிமெண்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இது மேனுவலாக தான் ஹியூமனாக தான் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சிப் ஃபைல் நார்மலாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலான சிப் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிப் ஃபைல் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துக்கலாம், இல்லை சேவ்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நான் வந்து இங்கே மியூசிக்கில் சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சிப் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு சிப் ஃபைல் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிஃப் ஃபைலோட ஸ்ட்ரக்சரை நான் டேரெக்டாக நான் பார்த்து இந்த இடத்துல நான் வரைய முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எலிமெண்ட் வரைகிறோம், இங்கே வந்து அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்ன எலிமெண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இங்கே இருக்கிற எலிமெண்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன வரைஞ்சிங்களோ அந்த எலிமெண்ட் இங்கே ட்ரா ஆகிடும். ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நார்மலான ஒரு மெட்டீரியல் வரையலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல் வரையணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் நீங்கள் சிஓனா சிஓ. ஸோ சிஓவில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ்லாம் வந்து பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று பாண்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாண்டு இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே ரைட் கிளிக் அமுத்திட்டு ஒரு பர்டிகுலர் ஆட்டம் மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆட்டம் H3 அமுத்திட்டு நீங்கள் டெலிட் பட்டன் அமுத்தினீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிட்டு ஒருவேளை நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கோபால்ட் இருக்குது, நான் ஒரு எஃப்இ ஆட்டம் கிரியேட் பண்ணணும். ஸோ எஃப்இ நான் கிரியேட் பண்ணிவிட்டு எஃப்இ அமுத்தினேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து எஃப்இ ஆட்டமாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பென்சின் மாலிகுல் ஆர்கானிக் மாலிகுல் வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிங் ஆட்டமை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து காமிக்கும். நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்சின் அப்போ எழுதியிருக்கேன். ஸோ பென்சின் எடுத்துட்டு நான் இந்த இடத்துல நான் இந்த ஆட்டம் பதிலாக நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆட்டம் டோட்டலாகவே நம்மளுக்கு பென்சின் ஆட்டமாக நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஒருவேளை நான் பென்சின் ஆட்டம்லேயே நான் வந்து இந்த ஆட்டம் நான் வந்து வேற மெட்டீரியல் மாற்றணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இந்த ஆட்டம் வந்து நான் காப்பர் ஆட்டமாக நான் மாற்றுறேன் அப்படின்னா காப்பர் இங்கே ஒரு ஆட்டமாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு பதிலாக நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா காப்பராக மாறிடும். சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு ஜென்ரலாக சிம்பிளாக ஈஸியாக ஆன்சர் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு CH3 ஓகே கார்பன் CH3 வேண்டாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஓகேங்களா? ஸோ கார்பன் சி டபுள் பாண்ட் ஓ ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கார்பன் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கார்பன் ஆட்டம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ சி டபுள் பாண்ட் ஓ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இங்கே CO
இருக்கு. சரிங்களா? CWMO இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎஃப்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இது வந்து மெட்டீரியல் இபியா இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி இதேதான். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நீங்க ரைட் கிளிக் அமுத்திட்டு, இங்க கால்குலேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு கால்குலேஷன் செட்டப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜாப் டைப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இங்க எனர்ஜின்னு இருக்குல்ல, இந்த எனர்ஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆப்டிமைஸ் பண்ணணுமா, ஃப்ரீக்வென்சியா, ஆப்டிமைஸ் பண்ணி ஃப்ரீக்வென்சி பார்க்கணுமா, ஐஆர்சி அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் பண்ணணுமா, இல்ல ஸ்கேனா, இல்ல ஸ்டெபிலிட்டியா, இல்ல வந்து என்எம்ஆரா. ஸோ ஒரு மெட்டீரியலுடைய என்ன ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோடைய எனர்ஜி உங்களுக்கு வேணுமா, லைக் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அந்த மாதிரி நீங்கள் எதாவது கால்குலேட் பண்ணுறீங்க, கைனெடிக் எனர்ஜி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எனர்ஜின்னு அமுத்தணும். இல்லை நான் சிஸ்டம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்டிமைசேஷன் அமுத்தலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி அமுத்தலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆப்டிமைசேஷன் கிளிக் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் ஆன் கால்குலேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேண்ட்வித் கால்குலேஷன்ஸு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி பண்ணுவீங்க. ஐஆர்சி அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், நீங்கள் ராமன் தியரட்டிக்கல் யூவி, தியரிட்டிக்கலான எஃப்டிஐஆர் வேல்யூஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்சி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் இப்போ தான் நான் உங்களுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன் சிஓ. ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் இப்போ வரையும் போது நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் பட்டன் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணணும் கரெக்டா? ஸோ அப்போ கிளிக் பண்ணும்போது அது மேனுவலாக தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ மேனுவலாக நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கும் ஆட்டமுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள் வந்து தியரிட்டிக்கலா வந்து இருக்காது. நம்ம ரேண்டமா தான் நம்ம கிளிக் பண்ணோம் கரெக்டா? ஸோ அப்போ வந்து அதோடைய பாண்ட் லென்த்தும் பாண்ட் ஆங்கிளும் நம்மளுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வச்ச இந்த சிஸ்டம அப்படி வச்சுக்குவோம். ஆனா அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தப்பா பண்ணியிருந்தோம்னா, இல்லைன்னா பாண்ட் லென்த் நம்ம தப்பா பண்ணியிருந்தோம்னா, அதை வந்து சரி பண்ணிக்கும். ஸோ அது பேர் தான் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆப்டிமைசேஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆப்டிமைசேஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே இங்க கேட்டிருக்குது ஆப்டிமைசேஷன் வந்து எப்படி பண்ணணும்? மினிமமா? இல்ல வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுமா? அதே மாரி வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க இது மாத்திக்கலாம். இல்லன்னா மாத்த வேணாம். நான் அப்படியே விட்டுறலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆப்டிமைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெத்தட். ஸோ இங்க மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு ஏற்கனவே நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க இல்லையா? லிட்ரேச்சர் ரிவ்யூல காம்படிஷனல் செட்டப் இல்ல காம்படிஷனல் கேட்டகரி செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, காஷியன்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் நீங்க டெவலப் பண்ணணும் உங்க மெட்டீரியலுக்கு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, தெளிவா எல்லாத்துலயும் என்ன டிஎஃப்டி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அ எ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இது தெரியாது எக்ஸாக்ட்டா. ஸோ நான் நார்மலா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நார்மலா நான் வந்து இது ஹென்றி ஃபோக் இருக்கட்டும். ஸோ இது டிஃபால்ட் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே. ஸோ இங்க வந்து டிஎஃப்டி நான் கிளிக் பண்ணிட்டேன். டிஎஃப்டியில் எனக்கு இது டிஃபால்ட் ஸ்பின்னாகவே இருக்கட்டும், ஏன்னா அந்த ஸ்பின் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் என்னென்ன தியரி அப்படிங்கிற இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா தியரிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பி3 எவ்வளோ பின்னு போட்டிருப்பாங்க, இல்லை பிபிஇ3 ஏரின்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பிடபிள்யூஏ தியரி நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதாவது தியரி இருக்கும். ஸோ இந்த தியரியில் எந்த தியரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் அது போட்டாச்சு. ஆக பேசிஸ் செட். ஸோ பேசிஸ் செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேசிஸ் செட் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அது வந்து சூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து டிஃபால்ட்டாக போய் விட்டுறேன். அதுக்கப்புறம் டைட்டில், இதுக்கு என்ன டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் போடலாம். நான் வந்து ஜஸ்ட் சிஓன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது லிங்க். லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிளுக்கு எவ்வளோ மெமரி, எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ், எவ்வளோ ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடியது சாஃப்ட்வேரில், சாரி, என்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 கோர்ஸு, 16 த்ரெட்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வைப்பேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே டிஃபால்ட்டாக வச்சிடலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மெமரி லிமிட்டை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஸோ மெமரி லிமிட் ஒரு வேள நீங்க தப்பா மெமரி லிமிட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் வராது. கடைசி இடத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க, மென்ஷன் த மெமரி லிமிட் அப்படிங்கிற மாரி வரும். ப்ராசஸரும் தப்பா குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுவே சிஸ்டமே சொல்லும். தப்பு. நீங்க வேற ஏதாவது குடுங்க அப்படிங்கிற மாரி, இல்ல பர்ட்டிகுலர் வேல்யூக்கு மேல குடுங்க அப்படின்னுவாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ நான் இங்க டிஃபால்ட்டா விட்டுர்றேன். அடுத்தது இங்க ஜெனரலும் நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது, ஆப்டிமைசேஷன், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆப்டிமைஸ் பண்ணணுமா? கன்வர்ஜென்ஸ் நடக்கணுமா? இது எல்லாமே இருக்கு. ஸோ இத நான் டிஃபால்ட்டா விட்டுர்றேன். இது கெஸ்ல வந்து ஹோமோலூமோ நீங்க ஸ்டடி பண்ணணும்னா, இங்க ஹோமோலூம் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டீஸு, பிஓபிங்கிறது ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாரி சால்வேஷன் மாடல். நீங்க பார்த்தீங்களா, சில இடத்துல வந்து சால்வேஷன் மாடல்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சால்வேஷன் மாடல் வந்து சொல்லுவாங்க. வாட்டரு, டிஎம்எஸ்ஓ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதில வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு, என்ன சால்வெண்ட் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த மாடலுக்கு தகுந்த மாரி அத வந்து ஸ்டடி பண்ணும். ஸோ அது வந்து கேட்டலிசிஸ்ல நம்ம பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ப்ரிவ்யூ. ஸோ ப்ரிவ்யூல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோடைய ஸ்பின்னு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டாமிக் பொசிஷன்ஸு, பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து மென்ஷன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, இன்புட் ஃபைல சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எஸ் சேவு. சேவ் பண்ணும்போது எங்க நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இங்க ஜஸ்ட் டில டெலிட் பண்றதுல டெலிட்ன்னு குடுத்துட்டு CO குடுத்தாச்சு. இது வந்து ஜேஜிஎஃப்ன்னு சொல்லிட்டு ஜிஜேஎஃப்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல சேவ் ஆகும். அத அப்படியே விட்டுறலாம். ஜஸ்ட் நம்ம சேவ் குடுத்துட்டோம். ஓகே, சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஆமா. ஜாப் முடிச்ச உடனே எனக்கு நோட்டிஃபை பண்ணு. ஸோ எஸ். ஸோ இங்க ரன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 9Wல ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ 9Wல ரன் ஆயிட்டு இருக்குது. ரன் ஆயிட்டு ஃபுல்லா முடிஞ்ச உடனே ஃபினிஷியலைசிங் கால்குலேஷன் அண்ட் அவுட்புட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இந்த டயகிராம் வந்துரும். ஸோ டயலாக் பாக்ஸ் வந்துரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல உங்களுக்கு காஷியன் ஜாப் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். டூ யூ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் விண்டோ அப்படின்னு கேட்கும். ஆமா, இதை க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க நீங்க படிச்சோம்னா படிச்சுக்கலாம். ஸோ நான் எஸ் நான் கொடுத்துறேன். கொடுத்த உடனே இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க ஓப்பன் குடுத்துக்கோங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் ஃபைல். ஒண்ணு வந்து செக் ஃபைல், ஒண்ணு வந்து லாக் ஃபைல். லாக் ஃபைல்ல என்ன பண்ணோம், என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லா சொல்லும். செக் ஃபைல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆ நீங்க குடுத்த இன்புட்ல நான் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். நான் ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதனால லாக் அண்ட் செக் ஃபைல் 2மே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 இது ஓப்பன் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் 2 இங்க பார்த்தோம்னா, நானு 2 பாண்ட் தான் குடுத்துருக்கேன். பட் ஆப்டிமைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? பாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா, இந்த மாரி நீங்க சரி போட்டீங்க அப்டின்னா, இந்த கெமிக்கல் ஸ்டேபிள் கிடையாது. இன்னொன்னு ஒரு பாண்ட் தேவை. பாண்ட் இருந்தா தான் ஸ்டேபிளா இருக்கும் அப்டிங்கிறனால, அந்த பாண்ட அது உருவாக்கிச்சு. ஸோ இத மாரி நீங்க ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க குடுத்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைஸ் ஆகலாத ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு அப்டின்னா, அது ஸ்டெபிலைஸும் பண்ணிக்கும். பாண்ட் ஆங்கிள சரி பண்ணிக்கும். பாண்ட் லென்த்தையும் சரி பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க லாக் ஃபைல் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு செக் ஃபைலும் இருக்கு. ஸோ செக் ஃபைல்ல வந்து நீங்க இதுதான் நீங்க குடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாரி தான் நான் வந்து ஆன்சர் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரிசல்ட்ஸ் சம்மரில போனீங்க அப்படின்னா, ஸோ இது இல்ல லாக்ல. லாக்ல இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது வந்து இனிஷியல் அவுட்புட். சரிங்களா? ஸோ இது வந்து இனிஷியலா நீங்க குடுத்த இன்புட். இது ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இங்க தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் அமத்தி இங்க ரிசல்ட்ஸ்ல போயிட்டு சம்மரின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சம்மரியில உங்களுக்கு பதில் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அதோட டைபோல் மூமென்ட், அதுக்கப்புறம் ஆ என்ன கால்குலேஷன் டைப் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம், பேசிஸ் செட் யூஸ் பண்ணியிருக்குது, சார்ஜ், சிங்லெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரிங்களா? அதுவுமே ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ டைம்ல ஆப்டிமைஸ் ஆயிருக்குன்னா 3 ஸ்டெப்ல ஆப்டிமைஸ் ஆயிருக்குது. அதோட ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இவ்வளவு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் இவ்வளவு, கன்வர்ஜ் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கன்வர்ஜ்ன்னு போட்டாங்கன்னா திரும்பி நீங்க ரன் பண்ணி ஆகணும். ஸோ நான் கன்வர்ஜ்ன்னு வந்துருச்சு. ஸோ விட்டாச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரி ஆப்டிமைசேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஜாமெட்ரி ஆப்டிமைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆ யூவி எடுக்கணுமா? தியரிட்டிக்கல் யூவி, ஆ தியரிட்டிக்கல் ஐஆர், அதுக்கப்புறம் அதோட எனர்ஜி கால்குலேஷனு, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் எனர்ஜி பண்றேன். ஸோ இப்போ எனர்ஜி நான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டைரக்ட்டா வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ரைட் கிளிக் அமுத்தலாம். இல்லைன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு இல்லையா அவுட்புட்.
ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா delete thisல தான் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க லாக் இருக்குது, ஜிஜிஎஃப் இருக்குது, இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாக் ஃபைல் நம்மளுக்கு வேணும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா லாக் ஃபைலை தூக்கி இங்கே வீசணும் அப்படின்னா இந்த லாக் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இங்கே நீங்கள் ரைட் கிளிக் அமர்த்தி இங்கே நம்ம ஆப்டிமைஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்துச்சு இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வரைஞ்சது. ஸோ நம்ம வரைஞ்சதில் அந்த ஆட்டமில் பாண்டு வந்து 2 பாண்டு தான். பட் ஆனால் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு தான் நீங்கள் வந்து யூவியாக இருக்கட்டும், ஐஆராக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேற என்ன எனர்ஜியாக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ரைட் கிளிக் அமுத்திட்டு கால்குலேட்டில் போயிட்டு காஷியன் கால்குலேட்டிங் செட்டப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டைப்பில் ஆப்டிமைசேஷன் பதிலாக எனர்ஜின்னு கிளிக் பண்ணிவிட்டு மெத்தடு நீங்கள் சூஸ் பண்ண மெத்தடு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரியே தான். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே வந்து சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா எஸ்ஸு. நான் திரும்பி அதுக்கு மேலே நான் சேவ் பண்ணிடுறேன். ஓவர் ரைட்டாக கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபை பண்ணணுமா கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஓவர் ரைட் பண்ணணுமா எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணணுமா கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் லாகு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு திரும்பியும் எனக்கு லாக் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம்லாம் எனக்கு தெரியாது. ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வரைஞ்ச மெட்டீரியலுக்கும் அது ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ண ஸ்ட்ரக்சருக்கு வந்து காமிக்கும்போது அதில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எனர்ஜி, ஐஆர் ரேடியேஷனு, ராமனு அதுக்கப்புறம் மற்ற கால்குலேஷன்லாம் பண்ண முடியல. ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு விதமான சேஞ்சஸும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வெறும் அவுட்புட்டில் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ இதில் வந்து அது வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் அமுத்திட்டு ரிசல்ட்டில் போயிட்டு இங்கே சம்மரி. ஸோ சம்மரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எனர்ஜி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லாக் ஃபைலா ஓகே. ஸோ இங்கே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் போயிட்டு சம்மரின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஃபைலில் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹேட்ரேயில் இருக்குது. நம்ம ஹேட்ரே எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஹேட்ரே டு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். இல்லைனா இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு இங்கே வந்து ஹேட்ரே டு எலக்ட்ரான் வோல்ட் ஏதாவது ஒரு கன்வெர்ட்டர் சரிங்களா? நெட்டில் அடிச்சிங்கன்னா வர கன்வெர்ட்டரில் நம்ம ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான். ஸோ 3065 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதான் வந்து அதோடைய எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எனர்ஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஃபர்தராக நீங்கள் ஸ்டடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஆர்கானிக்கை நான் சும்மா வேணால் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ காஸ் வியூ நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல் நீங்கள் வரையணும். சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CH3 வரைஞ்சிக்கிறேன். ஸோ CH3 இங்கே இருக்குது. வரைஞ்சதுக்கப்புறமா ரைட் கிளிக் அமர்த்திட்டு கால்குலேட்டில் கால்குலேஷன் செட்டப் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து ஆப்டிமைசேஷன் ஃப்ரீக்வன்சி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா. சரிங்களா? ஸோ மெத்தடில் இங்கே வந்து டிஎஃப்டி ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க. இன்புட் ஃபைல் வேணுமான்னு கேட்குது. ஆமான்னு கொடுத்துட்டு CH3 எஸ். ஸோ இது நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் ஸ்ட்ரக்சராக போனோம்ல அந்த ஸ்ட்ரக்சரோடைய சைஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் டைம் வந்து வேரி ஆகும். கவலைப்பட வேணாம். அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது இதுவாக வந்துடும். ஓகேங்களா? அது கால்குலேஷன் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆகும். நீங்கள் ரொம்ப பெரிய சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 days 3 days 5 days 1 week 2 week கூட போகும். அது உங்களுடைய லேப்டாப்போடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போடைய கோர் சரிங்களா? i3யா, i5யா, i7ஆ, இன்டெலா இல்லை ஏஎம்டியா அதில் இருக்கிற ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா Ryzen 7 இருக்குது, 9 இருக்குது, 5 இருக்குது. அது அதுக்கப்புறமா உங்களோட ரேம் எவ்வளோ ஜிபி ஆஃப் ரேம் 16 ஜிபி ரேமா, அதுக்கப்புறம் வந்து 32 ஜிபி ரேமா, 64 ஜிபி ரேமா. அந்த ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேம் இருக்குல்ல, DDR4 DDR5 DDR6 ரேமு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ஸ்பீடு வந்து வேரி ஆகும்.
ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் உடைய அளவு, அதே மாதிரி உங்க CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்ல இருந்து டேஸ் கணக்கா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். HPC போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். பர்சனல் கம்ப்யூட்டர்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதான் வந்து இது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதில எஸ் நான் குடுத்துடுறேன். இங்கே லாகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஸோ ஓகே. ஸோ இதான் என்னோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டா, கொஞ்சூண்டு ஓரளவுக்கு மேபி தெரியல. கண்ணுக்கு தெரியிற மாரி அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்ல. பட் ஆனா இதில வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரீக்வென்சியும் பண்ணியிருக்கு. ஸோ இதில வந்து ரைட் கிளிக் அமுத்தி நீங்க ரிசல்ட்ஸ்ல போயிட்டு சம்மரின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் பண்ணி ஃப்ரீக்வென்சி பண்ணும்போது உங்களுக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜி 40 ஹேட்ரி சொல்லியிருக்காங்க. இமேஜினரி ஃப்ரீக்வென்சில டைபோல் மொமெண்ட் கிடையாது இந்த மெட்டீரியலுக்கு. போலரைசேஷன் இவ்வளவு இருக்குது. ஃப்ரீக்வென்சி டைப் ஆஃப் கால்குலேஷன் வந்து ஃப்ரீக்வென்சி கால்குலேஷன் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். B3LYP தியரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிஸ் செட் வந்து 321G பேசிஸ் செட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி இங்கே தெர்மோ ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் 0 எனர்ஜி எவ்வளவு, ஆக வந்து தெர்மல் கரெக்ஷன் டு எனர்ஜி, ஆக வந்து என்ட்ரோபி, ஈங்கிறது சாரி என்தால்பி, இங்கே வந்து என்ட்ரோபி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறதுல வரும். ஆப்டிமைசேஷன் போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளோ இருக்குது. ஸோ இதோடைய லாக் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபைலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் சேவ் டேட்டா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு லாக் ஃபைல்னா இங்கே லாக் ஃபைல். ஸோ டெலிட் திஸில் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை லாக் ஃபைல். ஸோ இப்போ நான் லாக் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த லாக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ B3LYP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அதுக்கப்புறமா இனிஷியல் பேராமீட்டர்ஸ் இனிஷியலாக இவ்வளவு இருந்துச்சு. இன்புட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இங்கே அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்தது ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் SCF கன்வர்ஜென்ஸ் நடந்துருச்சு. எனர்ஜி வந்து இவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த இந்த டாக்குமெண்ட்டில் காமிக்கக்கூடிய அவுட்புட்டை தான் அது சிஸ்டமைஸ் பண்ணி அந்த பக்கத்தில் உங்களுக்கு அந்த டேபிளில் வந்து காமிக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது லாக் ஃபைலு எதுக்கு தேவைன்னா நீங்கள் மேனுஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ண முடியல அவங்க வந்து லாக் ஃபைல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ லாக் ஃபைல் கொடுக்க முடியல நீங்கள் இதுலேயும் கொடுத்துக்கலாம் பெட்டர். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது இங்கே. வேற என்ன சார்ஜ் டைபோல் மொமெண்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ வேற என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சர் அந்த டேபிள் இல்லை அப்படின்னா இது உள்ளுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான இதை ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க 0 எனர்ஜி நம்ம அங்கே பார்த்தோம்ல டேபிளில் அதே தான், அதே வேல்யூஸ் தான். பட் ஆனால் இங்கே டெக்ஸ்ட் ஃபைலில் நம்மளுக்கு கொடுக்குது 0 எனர்ஜி வைப்ரேஷனல் டெம்பரேச்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியும் இருக்கும், என்தால்பியும் இருக்கும். அந்த பதில் எல்லாமே இங்கே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து லாக் ஃபைல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான காஷியனில் நம்ம பேசிக்காக ரன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது. ஓகேவா? ஸோ இது எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததில் வந்து நான் ஒன்று வேற இன்புட் ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி குவாண்டம் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே போயிடலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா காஷியனில் இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது இதுதான் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது. ஸோ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான கால்குலேஷன்ஸு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே கால்குலேட்டில் போயிட்டு இந்த செட்டப் உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மெமரி லிமிட் வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மெமரி லிமிட் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 50 வாட் போட்டேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு லைன் வரும். ஸோ இந்த லைன் என்னன்னு சொல்லுதுன்னா, மெமரிய 50 வாட் ஆர் மில்லி வாட்ஸ் மெமரி வந்து நீ யூஸ் பண்ண அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இது நம்ம டிஃபால்ட்டா குடுத்துட்டோம் அப்படின்னா, எவ்வளோ தேவையோ அது வந்து உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பர்ட்டிகுலர் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்ல இது ரன் பண்றதுக்கு எவ்வளோ லிமிட் தேவைப்படுதோ, அந்த லிமிட்ட கம்ப்யூட்டர் அதுவா வந்து சாஃப்ட்வேர் வந்து கேட்டு வாங்கிக்கும். ஸோ அதாவது டிஃபால்ட்டா இருக்கிறது பெட்டர் தான். சில டைம்ஸ் உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். அந்த எரர் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரர் நீங்க படிச்சு பாருங்க. கீழ கடைசி லைன்ல லாகுடைய கடைசி லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் காஷன் சொல்லிரும். நாட் எனஃப் ரேம், நாட் எனஃப் மெமரி
இல்லைன்னா வந்து கன்வர்ஜென்ஸ் டஸ் நாட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். ஓகேவா? ஸோ இப்போ கன்வர்ஜென்ஸ் டஸ் நாட் ஹேப்பன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக கொடுக்கக்கூடிய அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஐஆர் ரேடியேஷன், டைரெக்டாக நீங்கள் ராமன் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கன்வர்ஜென்ஸ் டஸ் நாட் ஹேப்பன் சொல்லுவான். நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாமல் எனர்ஜி கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் நடக்கும். ஆனால் அந்த கன்வர்ஜென்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஆப்டிமைஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபர்தரா நீங்க அதுக்கு எனர்ஜி கால்குலேஷனும், மத்த கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது, அந்த கால்குலேஷன்ஸோட டைம் வந்து கம்மியாகும். ஏன்னா, நீங்க ஒரு ஆப்டிமைஸ்டு ஸ்டேபிளான ஒரு சிஸ்டம நீங்க வந்து டிஎஃப்டி பண்றீங்க அப்படிங்கிறனால, அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆப்டிமைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, மத்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து மத்த ஸ்டடீஸ் எனர்ஜியா இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சியா இருக்கட்டும், ஐஆரா இருக்கட்டும், ஹோமோலூமோவா இருக்கட்டும், என்எம்ஆர் ஸ்டடீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இனிஷியலா ஒரு ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அதுக்கான ஆப்டிமைஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். மேபி ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்க எனர்ஜி, ஐஆர் இதெல்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு பதில் வந்துரும். பட் ஆனா நீங்க ஆப்டிமைஸ் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு 1 ஹவர். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டடி பண்றதுக்கு 20 நிமிஷம். அப்போ 1 ஹவர் 20 மினிட்ஸ், 1 ஹவர் 30 மினிட்ஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால நீங்க ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா ஸ்டெப்பும் நீங்க பண்ணலாம். ஸோ இதான் வந்து காஷன்ல நம்ம பண்ணக்கூடிய ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி தான் வந்து இதோட ரிசல்ட்ட தான் உங்களுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ரிசல்ட் வேணுமோ அத வந்து டேபிள்ல எடுத்து போட்டிருப்பாங்க. இல்லன்னா ஃபார்முலால போட்டு கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து காஷியனுடைய ஒர்க்கிங். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு காஷினுடைய பேசிக்காக இன்புட் கொடுத்து அவுட்புட் எப்படி சிம்பிளாக எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று ஒரு விஷயம் இதில் நான் சொல்லி ஆகணும். ஒருவேளை நீங்கள் பேசிஸ் செட்டு உங்களுக்கு தெரியல, என்ன பேசிஸ் செட் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் லிட்ரேச்சர் ரிவ்யூவில் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ரொம்ப இதான மெட்டீரியல், லைக் ரொம்ப ரொம்ப புது மெட்டீரியல் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இது பேர் வந்து பேசிஸ் செட் எக்ஸ்சேஞ்ச் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை பண்ணக்கூடிய அந்த காம்போஸ் ஸோ இது மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் ஒரு நாவல் மெட்டீரியல், ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் அண்ட் ஆக்சைடு வந்து நிறைய பேப்பர் வந்து டிஎஃப்டி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் அண்ட் ஜிங்க் நான் ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா பென்சின் டோப் வித் ஜிங்க் நான் பண்ணுறேன், ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ புதுசாக பண்ணும்போது அந்த புது மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான பேசிஸ் செட்டை நம்ம ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது லிட்ரேச்சர் ரிவ்யூலும் கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அப்போ கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பேசிஸ் செட் எக்ஸ்சேஞ்ச் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் உங்கள் எலிமெண்ட்டு, ஸோ எக்ஸாம்பிள் நான் ஜிங்கு, ஆக்சிஜன். ஸோ ஜிங்க் ஆக்சிஜன் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, இங்கே என்னென்ன பேசிஸ் செட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில் வந்துடும். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து நான் இந்த பேசிஸ் செட் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுதான் பண்ணணும் இல்லையா? ஸோ சாரி, நம்ம வந்து கோபால்ட் ஆக்சிஜன் பண்ணோம் கரெக்டாக. கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பண்ணோம். ஸோ கார்பன் ஆக்சிஜன். ஸோ இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு என்னென்ன பேசிஸ் செட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 321G பேசிஸ் செட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். இங்கே வந்து நம்ம காஷியன் தான். ஸோ காஷியன் கொடுத்துட்டு கெட் பேசிஸ் செட் நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பேசிஸ் செட்டு இங்கே காமிக்கும். நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இல்லைனா காப்பி பண்ணிக்கலாம். சரி. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இன்புட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தகுந்த மாதிரி இங்கே இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெத்தடில் B3LYPயில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் ஆகுமாகாதானே தெரியாமல் நம்ம மட்டும் ரன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எரர் காமிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் கூட 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு வேளை அந்த பேசிஸ் செட்டு கிடையாது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன சொல்றது எரர் காமிச்சிரும். அப்படி 10 மினிட்ஸ் கூட எனக்கு தெரியல, எனக்கு வந்து நான் டேரெக்டாக நான் ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பேசிஸ் செட் இருக்குது, ஏகப்பட்ட தியரியும் இருக்குது. ஸோ இதில் எது நான் சூஸ் பண்ணணும்னு எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ காஷியனில் எனக்கு தெரிஞ்சது இதுதான்.
இதுக்கு தாண்டி ஏதாச்சும் நான் அந்த காஷில ஏதாவது படிச்சேன் அப்படின்னா, அத வீடியோவா நான் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வேற ஏதாவது ஒரு டிஎஃப்டி சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ யாஹ்! தேங்க் யூ. ஸோ அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாட்டா.